டேய் எனக்கு ஃபோன் கால் வருது, ஃபோனை மட்டும் எடுத்துறியா? முடியாதுடா, நீயே வந்து எடுத்துக்கோடா. உன்னை கேட்டேன் பாரு. ஆமாம், நான் தான் ஃபோனை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல. சொல்லு ப்ரோ. இந்த மாதிரி உங்கள் ஃபோனை உங்கள் பிசிஆர் லேப்டாப்போட லிங்க் பண்ணி யூஸ் பண்ண முடியும். புரியலையா? இல்லை புரியல. அதாவது உங்கள் ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் உங்கள் லேப்டாப்ல இருந்தே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் உங்கள் ஃபோனை தொடாமலே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். ஆல்சோ உங்கள்கிட்ட ஐஃபோன் இருக்குது, அதோட மேக் புக் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்பிள் ஈகோ சிஸ்டமை நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் எல்லா ஐஃபோன் யூசர்ஸ்டையும் மேக் புக் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லையே. பரவாயில்ல. ஐஃபோனோட உங்கள்கிட்ட ஒரு விண்டோ சிஸ்டம் இருக்குது அப்படின்னா ஆப்பிள் ஈகோ சிஸ்டம் மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், கேலரியை உங்கள் லேப்டாப்ல இருந்தே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு 2 ஆப் நான் சொல்ல போகிறேன். அந்த ஆப் மூலமாக நீங்கள் உங்கள் ஃபோனை உங்கள் பிசிஆர் லேப்டாப்போட நீங்கள் லிங்க் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆல்சோ நீங்கள் ஐஃபோன் டு விண்டோஸும் நீங்கள் லிங்க் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் லிங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டோட அஃபீஷியல் ஆப் தான். இது நீங்கள் போத் விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 ரெண்டுலேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் லிங்க் டு விண்டோஸ் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஐஃபோன்னா நீங்கள் ஆப் ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் லேப்டாப்பில் ஃபோன் லிங்க் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு, ஐஃபோனான்னு கேட்கும். நீங்கள் எதை கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆண்ட்ராய்டே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி QR கோடு காமிக்கும். அந்த QR கோடை உங்கள் மொபைல் மூலமாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஃபோனில் லிங்க் டு விண்டோஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டையும் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் சைன்இன் யூசிங் QR கோடு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி சிஸ்டமில் ஃபோன் லிங்க் ஆப்பில் காமிக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் லேப்டாப்பில் ஒரு கோடு காமிக்கும். அதை உங்கள் மொபைலில் இங்கே என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃபோனில் பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். எல்லாத்துக்கும் நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு. பட் இன்னும் ஒரு செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணணும். உங்கள் ஃபோனில் லிங்க் டு விண்டோஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் சிங்க் ஓவர் மொபைல் டேட்டா அதை நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. இங்கே இப்போ கனெக்டட்னு காமிக்கும். ஆனால் இன்னும் உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இங்கே காமிக்கல. அதுக்கு இங்கே ஓப்பன் செட்டிங்ஸ் ஆன் ஃபோன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ்க்கு நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கும். உங்கள் ஃபோன் மெசேஜஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். யாருக்காச்சும் நீங்கள் மெசேஜ் பண்ணுறனாலும் மெசேஜ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பட் ரீசெண்ட் 2000 ஃபோட்டோஸ் மட்டும் தான் காமிக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபோட்டோஸ் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஃபோட்டோ தேவையில்லை டெலிட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கேருந்தே நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் மெசேஜ் வருது இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸில் மெசேஜ் காமிக்குது அப்படின்னா நீங்கள் ரிப்ளைவும் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் இருந்தே காலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கால் வருது அப்படின்னா அட்டென்ட் பண்ணியும் பேசிக்கலாம். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலும் லேப்டாப்பும் ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்படின்னா தான் அது ஒர்க் ஆகும். நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, உங்கள் ஃபோனுக்கு ஏதாச்சும் கால் வருது அப்படின்னா நீங்கள் குயிக் மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணுவீங்களா, அதே மாதிரி நீங்கள் இதிலே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இதை தவிர உங்கள் ஃபோனில் ப்ளூடூத் கனெக்ட் ஆயிருக்கா, ஒய்ஃபை கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத இங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ஃபோன் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டு நாட் டிஸ்டர்ப் மோட் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். வால்யூமும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோன் ஆடியோ பிளேயரையும் இங்கேருந்தே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்கள் ஃபோனில் நீங்கள் ஏதாச்சும் வெப்சைட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை ஏதாச்சும் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் டு விண்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப் நேம் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்லேயும் ஓப்பன் ஆகும். வேறு லெவலில் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதே மாதிரி ஒரு சில சாம்சங் மொபைல்ஸில் லிங்க் டு விண்டோஸ் ஆப்ஷனை வந்து டிஃபால்ட்டாகவே செட்டிங்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஃபோன்ஸை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனை இந்த மாதிரி ஸ்க்ரீன் மிரர் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் இருக்க ஆப்ஸை நீங்கள் இங்கேயே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபோன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ஐஃபோன் டு விண்டோஸ் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் ஐஃபோன் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். லட்டுல வச்சேன் நினச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். உங்களுக்கு இந்த ஃபோன் லிங்க் வேணான்னா நீங்கள் இந்த ஆப்பும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இன்டெல் யூனிசான், இது இன்டெலோட அஃபிஷியல் ஆப். இந்த ஆப் மூலமாகவும் உங்கள் ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் லேப்டாப்ல இருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது.
அது என்னங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ உங்கள் லேப்டாப்பில் இன்டெல் யூனிசன் ஆப்பை மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் இன்டெல் யூனிசன் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஐஃபோன் யூசர்ஸ் நீங்கள் ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் லேப்டாப்பில் இன்டெல் யூனிசன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே QR கோடு காமிக்கும், அதை ஸ்கேன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டெக்ஸ்ட் கோடு இன்ஸ்டன்ட்னு காமிக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கோடு காமிக்கும், அது மூலமாகவும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஃபோனில் இன்டெல் யூனிசன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும், எல்லாத்துக்கும் நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸ்கேன் QR கோடை கிளிக் பண்ணி QR கோடை ஸ்கேன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா யூஸ் டெக்ஸ்ட் கோடு இன்ஸ்டன்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா லேப்டாப்பில் காமிக்கிற கோடை என்ட்ரு பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டுலேயும் ஒரே கோடு காமிக்குதான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு இங்கே கன்ஃபியூமை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் கனெக்ட் ஆயிடுச்சு. சேம் நீங்கள் ஃபோன் லிங்க் மாதிரி இதுலேயும் மெசேஜஸ், கால்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மெசேஜஸ்க்கு நீங்கள் ரிப்ளையும் பண்ணிக்கலாம். நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, உங்கள் ஃபோனுக்கு ஏதாச்சும் கால் வருது அப்படின்னா நீங்கள் குயிக் மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணுவீங்களா, அதே மாதிரி நீங்கள் இதிலே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் மொபைல் டு லேப்டாப், லேப்டாப் டு மொபைல் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரும் நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐஃபோன் டு விண்டோஸ், விண்டோஸ் டு ஐஃபோன் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃபோன் கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபோன் லிங்கில் கூட ஃபோட்டோஸ் மட்டும் தான் காமிக்கும், அதுவும் ரீசெண்ட் 2000 ஃபோட்டோஸ் மட்டும் தான் காமிக்கும். ஆனால் இதில் ஃபோட்டோஸ், வீடியோஸ் ரெண்டையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். நீங்கள் டிலீட் பண்ணுறது அப்படின்னாலும் இங்கேருந்து டிலீட் பண்ணிக்கலாம். டிலீட் பண்ணும்போது உங்கள் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். இங்கே நீங்கள் அலோவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் ஆயிரும். நீங்கள் ஐஃபோன் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோன் லிங்கில் கனெக்ட் பண்ணும்போது ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இந்த இன்டெல் யூனிசனில் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் யூசர்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்டெல் எவோ பிளாட்ஃபார்மில் லான்ச் ஆகிற லேப்டாப்ஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுச்சு. இப்போ எல்லா லேப்டாப்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுது. இப்போ நான் வச்சிருக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் லேப்டாப் தான். இதில் தான் நான் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிருக்கேன். அதில் தான் இன்டெல் யூனிசானை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். நீங்கள் விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 ரெண்டுமே யூஸ் பண்ணல அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்குது. அதை வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் KDE Connect அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் எப்படி ஃபோன் லிங்க், இன்டெல் யூனிசான் இந்த 2 ஆப் மூலமாக உங்கள் ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், கேலரி இதெல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.